ரீசெண்டா ட்விட்டர்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ఏంటి అక్కడ ఆగరా ఈ గన్కి అంతకు మించి రేంజ్ లేదురా ఈ అద్దవ్వా ఈ గబ్బర్ సింగ్ స్టేషన్ నుండి పారిపోవడం ఉంటుంది పైకి పోవడం அதுக்கு கீழேயே இதையும் பார்த்தேன். சரி, இதெல்லாம் விட வேற லெவல்ல அவங்க இன்னொரு விஷயம் பண்ணாங்க. அதாவது அன்ரைவல்டு டோலிவுட்னு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா டோலிவுட் தான் இந்தியன் சினிமாலே ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கு ஈக்குவலா வேற யாருமே கிடையாது அப்படி இப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, உங்களோட ஃபேன்ஸ் உங்க இண்டஸ்ட்ரி நீங்க பாராட்டுவீங்க அப்படின்னு கூட விட்டுட்டு போயிடலாம். ஆனா தமிழ் மூவிஸ்லாம் ஒரு சாம்பார் மூவிஸ், கோலிவுட் ஒரு சாம்பார் விட்டு அப்படின்ட்டு திடீர்னு வன்மத்தை வாரி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு ஒண்ணுமே புரியல. சோ இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ வித்தவுட் டிலே வாங்க. இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யார் முதல்ல ஆரம்பிச்சா அப்படின்னு தெரியல. ஆனா ட்விட்டர்ல ஒரு பவன் கல்யாணோட ஃபேன் தளபதியை பயங்கரமா ட்ரோல் பண்ணி போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் பண்ணதை பார்த்தா நமக்கே செம்ம டென்ஷன் ஆகுது. ஆனா என்னன்னா இவருக்கு அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல. ஆனா நம்ம தமிழ் பேஜஸ்லாம் பவன் கல்யாணம் ட்ரோல் பண்ணி பயங்கரமா அவங்களும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸா இவர் என்ன சொல்றாருன்னா, தளபதிக்கு நடிக்கவே தெரியாது, அவருக்கு ரியாக்ஷன் சுத்தமா கொடுக்க வராது அப்படி இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இவரு ரியாக்ஷன் சொல்லும்போது எனக்கு ஜெயம் ரவி சார் சொன்னதுதான் ஞாபகம் இருந்துச்சு. அதாவது இவர் யாருங்க இந்த ஆக்டர், அம்மா செத்தாலும் ஒரே மாதிரி நடிப்பாரு, லவ் வந்தாலும் ஒரே மாதிரி நடிப்பாரு, ஓவரா நடிக்கணும்ன்றது இல்லை. நான் கலாய்க்கிறதுக்குன்னு சொல்ல, ஆனா எனக்கு தோணுச்சு, அதான் அப்படி சொன்னேன். அண்ட் இந்த பவன் கல்யாணோட ஃபேனுக்கு விஜய் சாரோட பவன் கல்யாணம் ரொம்ப பெரிய ஆக்டர் அப்படின்ட்டு எல்லாரும் ஒத்துக்கணும் போல, அதான் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இவர் ஹீரோ மேல இருக்கிற அந்த அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு விஜய் சார் மேல ஹேட்டர் காமிச்சு அவர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தோணுது. அண்ட் அது சுத்தமா யூஸே கிடையாது, ரொம்ப தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவரா ஒரு போஸ்ட் போட்டு செம்மையா மாட்டினாரு. இதுதான் அந்த போஸ்ட். அதுல இந்த பாகுபலி படத்தை வர ஒரு மாசான பிஜிஎம் போட்டு, இந்த மாதிரி ஒரு பிஜிஎம் உங்க சாம்பார் மீன் கோலிவுட்ல இருந்தா சொல்லுங்கடா, நான் என் அக்கௌண்ட்டையே டீஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. அப்போ எங்கிருந்துனே தெரியாம பகவதையா ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போஸ்ட்டுக்கு பாதி ரெஸ்பான்ஸ் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து ரஹ்மான் சாரோட சாங்ஸ் அவங்க போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ரஹ்மான் சாரோட சாங்ஸ் அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் ரஹ்மான் சார் மட்டும் தான் இருக்காரா, இவன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஃபேன்ஸ் இவனோட அந்த மகாதா வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷோட அந்த 1000 தீம், அப்புறம் மணிரத்தோட ஃபேன்ஸ் அந்த விக்ரம் டைட்டில் ட்ராக், ரோலெக்ஸ் தீம் இதெல்லாம் தொடர்ந்து போட்டு ஒரு சம்பவம் ட்விட்டர்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ரூட் சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரூட்டை மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எடுத்த ஒரு ரூட் தான் நேஷனல் அவார்ட்ஸ். அதாவது இந்த வருஷம் தெலுங்குல 10 நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு, ஆனா தமிழ்ல அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த போஸ்ட் போட்டிருக்காரு. ஆனா கமல் சார் கிட்ட 3 நேஷனல் அவார்டு இருக்கு, தனுஷ் சார் கிட்ட 2, ரஹ்மான் சார் கிட்ட 6, இளையராஜா சார் கிட்ட 5 அப்படின்ட்டு அவ்வளவு நேஷனல் அவார்ட்ஸ் தமிழ்ல குவிஞ்சிருக்கு. சோ ஒரு வருஷம் அதிகமா இருக்கிறது, ஒரு வருஷம் கம்மியா இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் நார்மல் தான். இவர் அப்பவும் விடாம தெலுங்கு மூவிஸ் கிட்டத்தட்ட 1000 கோடி கலெக்ட் பண்ணி 2 படம் இருக்கு. ஆனா தமிழ்ல ஒரு படம் கூட இன்னும் 1000 கோடி கலெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, சோ தெலுங்கு தான் கெத்து, இது அன்ரைவல்டு டோலிவுட் அப்படின்ட்டு இந்த ஒரு ஹேஷ்டேக்ல ஒரு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் ஆஸ் யூஷுவல் அதுக்கும் நம்ம தமிழ் பேஜஸ் இவரை மாதிரியே அந்த இவரையும் இவரோட அந்த தெலுங்கு ஆக்டர்ஸையும் பயங்கரமா ட்ரோல் பண்ணி இவரும் போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த சண்டேல எனக்கு ஒருத்தரோட கமெண்ட் ரொம்ப பிடிச்சது. அதுல டோலிவுட் கிரேட்டர் தென் கோலிவுட்டா இல்ல கோலிவுட் கிரேட்டர் தென் டோலிவுட்டா அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. எப்போ ஓவராலா இந்தியன் சினிமா ஹாலிவுட்டை விட கிரேட்டர் தான் மாறுது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா கரெக்ட் தான், ஹாலிவுட்டோட ஸ்டோரி டெல்லிங்கும் அவங்களோட டெக்னாலஜியும் எங்கேயோ இருக்கு. அங்க இருக்கிற ஒரு அவதாரோ இல்லைன்னா ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸோ இங்க பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், இல்ல பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கு. ஸோ நமக்குள்ளேயே இங்க சின்னதா யார் பெருசு யார் சின்னது அப்படின்னு சண்டை போடுறது எந்த ஒரு யூஸ்மே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இப்போ எல்லா ஆக்டர்ஸுமே எல்லா லாங்குவேஜ்லயுமே போய் படம் பண்றாங்க. இங்க இருக்கிற ஆக்டர்ஸ் அங்க போயிட்டு ப்ரொமோஷன் பண்றாங்க, அங்க இருக்கிற ஆக்டர்ஸ் இங்க ப்ரொமோஷனுக்கு வராங்க. அண்ட் ஒரு படத்துல எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிற ஆக்டர்ஸுமே சேர்ந்துதான் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ
நம்மளோட டார்கெட் ஹாலிவுட்டா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா ஹேட்ரட் ஆரம்பிச்சு நிறைய பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் இவர மாதிரியே வந்து இப்போ இந்த வீடியோலுமே வந்து நாங்க இவரையும் ட்ரோல் பண்ணி தெலுங்கு மூவிஸையும் நிறைய ட்ரோல் பண்ணி நாங்க வீடியோ போட்டுருக்கலாம். ஆனா நாங்க பண்ணல. ஏன்னா அப்போ இவருக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமலே போயிடும். ஸோ யார் என்ன சொன்னாலும் நீங்க அதை கேட்காதீங்க. எல்லா படத்தையுமே பாருங்க. அது மலையாளமோ தெலுங்கோ தமிழோ கன்னடாவோ இல்லை ஹிந்தியோ எந்த படமா இருந்தாலுமே அது நல்லா இருந்துச்சுன்னா நல்லாவே நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா சினிமாவுக்கு லாங்குவேஜ் கிடையாது, சினிமாவே ஒரு லாங்குவேஜ் தான். அண்ட் நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு தாட் இருக்கு, அதாவது படம் நிறைய கலெக்ஷன் பண்ணாதான் வந்து அது சக்சஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கிளிப்பை வந்து நான் ஷேர் பண்றதுக்கு விரும்புறேன். அதோட வந்து நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சக்சஸ்ங்கிறது வந்து இட்ஸ் ஹவ் யூ கேலிப்ரேட். Because what you think is success is not even a step forward. What do you think is a success? ஒரு படம் நல்லா ஓடிடுச்சு, காசு நிறைய வந்துட்டாங்கன்னா அது சக்சஸ் ஆகும். என்னை பற்றி கேட்டிங்கன்னா எல்லா நேரமும் அது சக்சஸாக இருக்க முடியாது. படம் எப்படிப்பட்ட படம், என்னையும் தாண்டி நான் செத்ததுக்கு பிறகும் அந்த படம் உயிரோட இருக்கும்னா அதான் சக்சஸ். நான் இருக்கும் போதே அதை மறந்துடுவேன் அப்படின்னா அது ஃபெயிலியர். அது எவ்வளவு பெரிய சக்சஸ் ஆயிருந்தாலும் என் வாழ்நாளிலேயே அது மறக்கப்படும் என்றால் அது ஃபெயிலியர். ஃபெயிலியர் இஸ் an investment towards success.